வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. கால்நடை வளர்க்கும் அனைவருக்கும் ஒவ்வொரு கால்நடைக்கும் 5000 ரூபாய் இலவசமாக கொடுக்கறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மேலும் பண்ணைகள் வச்சு வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் நிதி உதவி கொடுத்து அதில் 50% மானியமாக கொடுக்க போகிறதாகவும் மகிழ்ச்சியான அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நன்மைகள் எந்த திட்டத்தின் மூலமாக கிடைக்கிறது, இதற்கான நிபந்தனைகள் என்ன மற்றும் என்னென்ன ஆவணங்களை கொடுத்து இந்த திட்டத்தில் சேரணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவின் கடைசியில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, நாட்டில் உள்நாட்டு கால்நடைகளின் இனத்தை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் பல்வேறு வகையான திட்டங்களை இந்திய அரசாங்கம் செயல்படுத்திட்டு வராங்க. அந்த திட்டங்கள் மூலம் எத்தனையோ விதமான பொருளாதார உதவிகள் கால்நடை வளர்ப்போருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் தொடங்கி இருக்கக்கூடிய மற்றொரு திட்டம் தான் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பசுக்களை பாதுகாக்கவும் மேம்பட்ட அறிவியல் முறைகளை பயன்படுத்தி இனப்பெருக்க மேம்பாட்டை அதிகரிக்கவும் மத்திய வேளாண் துறை அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக நாட்டு மாடுகளின் உற்பத்தி திறன் மற்றும் பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக உயர்தர உள்நாட்டு கால்நடை இனங்களை பாதுகாத்து மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு நிதி உதவி கொடுக்கிறாங்க. 2014ஆம் ஆண்டில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு சுமார் 2025 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. 2020ஆம் ஆண்டில் இந்த திட்டம் புதுப்பிக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு 2021 2026 வரை 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க பட்டுள்ளது. இதற்காக பார்த்தீங்கன்னா அரசாங்கம் 2400 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்தினுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரிய கோகுல் மிஷனின் முக்கிய நோக்கமே உள்நாட்டு மாடுகளின் இனத்தை பாதுகாப்பது மற்றும் கால்நடை நோய்களை குறைப்பதுதான். இது தவிர மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உள்நாட்டு கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை அதிகரித்து பால் உற்பத்தியை மேம்படுத்துவது. ரெட் சிந்து, ரதி, தியோனி, தார்பர்கர், கிர், சஹிவால் போன்ற உயர் ரக உள்நாட்டு இனங்களை பயன்படுத்தி பிற இன பசுக்களை உருவாக்குவது மற்றும் விவசாயிகளின் கறவை மாடுகளுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று தரமான செயற்கை கருவூட்ட வசதிகளை வழங்குவது போன்றவையும் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக கால்நடை விவசாயிகளுக்கு ஒவ்வொரு IVF கர்ப்பத்திற்கும் 5000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா பாலின ரீதியாக வரிசைப்படுத்தப்பட்ட விந்துவை ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஒரு கர்ப்பத்திற்கு ரூபாய் 750 மானியம் அல்லது மொத்த செலவில் 50% வரை மானியம் வழங்கப்படுகிறது. இது தவிர பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க பண்ணைகள் அமைப்பதற்கு 50% மானியம் 2 கோடி வரை வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் இந்த திட்டம் உள்நாட்டு கால்நடைகள் மற்றும் எருமைகளின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவுவதால் சிறு குறு விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் கால்நடைகளை வளர்க்க பூர்வீக இனப்பெருக்க பகுதிகளிலும் பெருநகரங்களுக்கு அருகிலும் கால்நடை மேம்பாட்டு மையங்கள் நிறுவப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேம்பாட்டு மையங்கள் கோகுல் கிராம்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மையங்கள் விவசாயிகள் கால்நடை உரிமையாளர்களுக்கான உள்ளூர் பயிற்சி மையங்களாக செயல்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மேம்பாட்டு மையங்களில் இனப்பெருக்க தொழிலில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு அதிக மரபணு இனப்பெருக்க இருப்புகளையும் கொடுக்கிறாங்க. நம் நாட்டில் கால்நடை வளர்ப்பில் கிட்டத்தட்ட 70% அதிகமான பெண்கள் ஈடுபடுவதால் இந்த திட்டத்தின் மூலம் பெண்களும் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் விவசாயிகளை ஒரே இடத்தில் இணைக்கும் வகையில் மார்க்கெட் போர்ட்டலும் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த மார்க்கெட் போர்ட்டலின் பெயர் பசு ஹாத் நகுல் பிரஜனன் பஜார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்நடை விவசாயிகளுக்கு விருதுகளும் கொடுக்கறாங்க. அது என்னென்ன மாதிரியான விருதுகள் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடை விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறையின் மூலம் பல்வேறு வகையான விருதுகளும் கொடுக்கறாங்க. அதாவது உள்நாட்டு கால்நடை வளர்ப்பில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பெறுபவர்களுக்கு கோபால் ரத்தன் விருதும் 3ஆம் இடம் பெறுபவர்களுக்கு காமதேனு விருதும்
வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர பூர்வீக பசு இனங்களை சிறப்பாக நிர்வகிக்கும் நிறுவனங்கள், அறக்கட்டளைகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், கௌசாலாக்கள் அல்லது சிறந்த முறையில் நிர்வகிக்கப்படும் வளர்ப்பாளர் சங்கங்களுக்கு காமதேனு விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்தில் நீங்கள் இலவசமாக மானியம் பெறுவதற்கு தகுதிகளையும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரிய கோகுல் திட்ட மானியம் பெறுவதற்கு விண்ணப்பதாரர் இந்தியாவை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகள் மற்றும் கால்நடை விவசாயிகள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல விண்ணப்பதாரரின் வயது 18 அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் சேர்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, வருமான சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, இது எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரிய கோகுல் மிஷனுக்கு விண்ணப்பிக்க உங்கள் மாவட்டத்தில் உள்ள மாநில கால்நடை மேம்பாட்டு வாரியம் அல்லது கால்நடை பராமரிப்பு துறை, மாநில பால் கூட்டமைப்பு, தேசிய பால் மேம்பாட்டு வாரியம் இவற்றில் ஏதாவது ஒரு அலுவலகத்திற்கு நேரில் சென்று இந்த திட்டம் குறித்து கூறினால் விண்ணப்ப படிவத்தை கொடுப்பாங்க. அந்த விண்ணப்ப படிவத்தில் உங்களுடைய பெயர், மொபைல் எண், மின்னஞ்சல் ஐடி போன்ற அனைத்து அத்தியாவசிய தகவல்களையும் பூர்த்தி செய்து அதோடு தேவையான ஆவணங்களையும் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர் அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்யும் பட்சத்தில் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, மேலும் இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க அதிகாரப்பூர்வ வலைதளத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அதை உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.